ECRல ப்ராப்பர்ட்டி வாங்க எதுக்கு crores? lakhs போதுமே. Just 4 lakhsல ECR கோவலத்துல beach resort plot. EMI 12,000 only. Stepstone presents Secret Aura at ECR Kovalam. Grand launching on 22nd, 23rd and 24th August 2025. தமிழ்வாணின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்கள ஸ்கூலில் கெஸ்ட்டாக கூப்பிட்ருக்காங்க. அவங்கள ஏன் கூப்பிட்டீங்க, அவங்க இன்ஸ்டா பேஜாக இருக்கட்டும், அவங்க என்ன பண்ணுறாங்கன்றதை பார்த்துலாம் கூப்பிட்டீங்களா அப்படின்ற நிறைய இஷ்யூ போயிட்டுருக்கு. ஒரு சாக்கடை ஓடிக்கிட்டே இருக்கு, ரொம்ப தள்ளி இருக்கும், குழந்தைகள்லாம் தள்ளி இருக்காங்க, அங்கே சாக்கடை ஓடிக்கிட்டு இருக்கு. ஆனால் இது வந்து எப்படின்னா, நானே கையை கொண்டு போய் அந்த சாக்கடையில் கொண்டு போய் குழந்தைய விட்டுறேன், நாங்களே கொண்டு போய் அந்த எதுக்கு கஷ்டப்படணும், கொண்டு போய் அந்த சாக்கடையில் தூக்கி போட்டுறேன் அந்த குழந்தைன்ற மாதிரி இருக்கு. அப்படிதான் இருக்கு இது. இன்ஃப்ளூயன்ஸ் பண்றவங்கள வந்து ஸ்கூலுக்கு அழைக்கிறது, நீங்க என்ன துணி கடையா வச்சிருக்கீங்க, இல்ல அழகு நிலையம் திறக்கிறீங்களா? ஒழுக்கம் முழுசா அடங்கி இருக்கிற அந்த கல்வி கொடுக்குற இடத்துல எப்படி நீங்க அந்த மாதிரி ஆளுங்களை கூப்பிடுவீங்க? அந்த ஸ்கில்ஸ் பத்தி பேசுறது வந்து நான் உண்மையிலேயே ரொம்ப கண்டிக்கிறேன். ஸ்கில்னா என்ன? அதுல டான்ஸ் ஆடுறத பத்தி ஆடுறது ஒரு ஸ்கில்லு, அதுல பேசுறத பார்த்து இமிட்டேட் பண்றது ஒரு ஸ்கில்லு. இன்னைக்கு நம்ம கூட நிகழ்ச்சியில சென்னை உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் புஷ்பாவதி மேம் நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க. மேம் வணக்கம். வணக்கம். யூடியூப்ல ஒரு இஷ்யூ போயிட்டு இருக்கு. தமிழ்வாணின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்கள ஸ்கூல்ல கெஸ்டாக கூப்பிட்டுருக்காங்க. அவங்கள ஏன் கூப்பிட்டீங்க, அவங்க இன்ஸ்டா பேஜா இருக்கட்டும், அவங்க என்ன பண்றாங்கன்றதை பார்த்துலாம் கூப்பிட்டீங்களா அப்படின்ற நிறைய இஷ்யூ போயிட்டு இருக்குமா? அந்த இஷ்யூ நீங்க பாத்தீங்களா? ஒரு ஸ்கூல்ல இந்த மாதிரி இன்ஸ்டா இன்ஃப்ளூயன்சரா இருக்கிறவங்கள ஒரு கெஸ்டா கூப்பிட முடியுமா அப்படின்றது இருக்குல்ல மேம். அதுக்கான ஒரு வரைமுறைன்னு இருக்கும், யார் யாரெல்லாம் கூப்பிடலாம்னு சொல்லிட்டு. அது இப்போ மாறி இருக்கு நிறைய. இதுக்கு முன்னாடி மணின்ற ஒருத்தவரை கூப்பிட்டு அதுவும் இஷ்யூ ஆச்சு. அதை பற்றி நிறைய பேர் எதிர்த்து வீடியோலாம் போட்டிருந்தாங்க. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க மேம்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இல்லை, நானுமே இதை கேள்விப்பட்டேன். எனக்குமே இது கேட்கும் போது கொஞ்சம் விருப்பம் இல்லாமல் ஒரு நிகழ்ச்சியாக தான் இருந்தது, பிடிக்கல எனக்குமே. ஏன்னா ஸ்கூலில் இப்போ ஒரு கல்வித்துறையிலேருந்து கூப்பிடுறாங்க அப்படின்னா அதுக்கான சில வரைமுறைகள் இருக்கும். நீங்கள் சொன்ன மாதிரி அந்த ஸ்கூலோட ஆல்மினியாக இருக்கலாம், இல்லை அவங்க நிறைய கல்வி அறக்கட்டளைகள் வச்சிருக்கலாம் இருக்கலாம், இல்லை கல்வித்துறையில் அவங்க போர்டு மெம்பராக ஏதாவது இருந்திருக்கலாம், இல்லை ரிட்டையர்டோ இல்லை கரண்ட்ல ஹெட் மிஸ்டர்ஸ் அந்த மாதிரி இருந்திருக்கலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய நமக்காக சில வரைமுறைகள் இருக்கு. இது எல்லாம் தாண்டி ஒரு வளர்ந்த ஒரு சினிமா நடிகர்களாக இருந்தாலும் அவங்களே நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அறக்கட்டளைகள்லாம் வச்சுருக்காங்க. ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா பாலாவாக இருக்கட்டும், சூர்யா அவர்களாக இருக்கட்டும், இந்த மாதிரி நிறைய பேர் வச்சுருக்காங்க. ஸோ இந்த மாதிரி வரையறைகளுக்கு உட்பட்டு இருக்கிறவங்கள கூப்பிடுறது தான் ஒரு சரியான ஒரு விஷயம், அதான் ஒரு கரெக்டான ஒரு விஷயம். ஸோ அது அவங்க கூப்பிட்டது கூட இல்லை, அவங்க நிறைய அவங்களோட இந்த கொஞ்சம் ஸ்பீச்லாம் கேட்டிருந்தேன், அவங்க பேசுறது எல்லாமே அது கூட எங்களுக்கு பார்த்தீங்கன்னா அது ஒரு திருப்தியாகவே இல்லை அவங்க பேசினது. ஸோ அது அது அடுத்தது வருவோம் நம்ம அதுக்கு. ஸோ இந்த மாதிரி இருக்கவங்கள வந்து ஸ்கூலுக்கு நீங்கள் இன்வைட் பண்ணிங்கன்னா அவங்க அதை சார்ந்து அந்த குழந்தைங்களுக்கு வந்து நிறைய அட்வைஸ் பண்ணுவாங்க, அறிவுரை கொடுப்பாங்க. அவங்க எப்படிலாம் கடந்து வந்த பாதையை சொல்லும் போது இந்த குழந்தைகளுமே அதை கேட்டு அவங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். இது நம்ம அடுத்து நம்ம கட்ட வாழ்க்கையில எப்படி எல்லாம் போறதுன்னு அந்த குழந்தைங்களுக்குமே ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். அதையெல்லாம் தாண்டி நீங்க இந்த மாதிரி ஒரு அவங்கள ஆக்சுவலா பார்த்தேன், அவங்க இன்ஸ்டாகிராம்ல தான் அவங்க ரொம்ப ஆக்டிவா இருக்காங்க, நிறைய விஷயங்கள் அவங்க இன்ஸ்டாலே நிறைய பண்ணிட்டு இருக்காங்க, இதெல்லாமே பார்த்தேன். ஸோ இப்படியெல்லாம் இருக்கும்போது ஏன் அந்த கல்வி அந்த துறையில் அந்த ஸ்கூல்ல இருக்கவங்களுக்கு இது ஏன் தெரியல? இதெல்லாம் அவங்களுக்கு தெரிஞ்சுதானே ஒரு கெஸ்ட்டை நீங்கள் கூப்பிடணும் இல்லையா? அவங்க இப்போ யார் வராங்களோ அவங்களுடைய பேக்ரவுண்டு அவங்களுடைய ஹிஸ்ட்ரி எல்லாமே எடுத்து பார்த்து தானே இன்வைட் பண்ணணும். ஏன் அதை அந்த பள்ளி வந்து அதை செய்ய மறந்துட்டாங்கன்னு எனக்கு புரியல. ஏன் அவங்க அதை செய்யலை? செஞ்சிருக்கணும், அதெல்லாமே செய்யணும். அதெல்லாம் செஞ்சாதான் அவங்க அதெல்லாம் அவங்க ஸ்க்ரூட்னைஸ் பண்ணி இருந்திருக்கணும், பண்ணியிருந்தா இதெல்லாமே தவிர்த்துருக்கலாம். இன்னொன்று அவங்க இந்த விஷயம் நானும் பார்த்த பிறகு பார்த்தீங்கன்னா அவங்க இன்ஸ்டாக்குள்ளே போய் பார்த்த பிறகு தெரிஞ்சு அவங்களோட ஃபோட்டோஸாக இருக்கட்டும், வீடியோஸாக இருக்கட்டும், ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இதுக்கும் வந்து சம்மந்தமான இருக்குதா, சரி ஏதாச்சும் பேசியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தேன். அது எதுவுமே இல்லை. ஸ்டூடெண்ட்ஸை தவறான முறையில் வழிநடத்தி போகக்கூடிய விஷயங்கள் தான் அவங்க பேஜில் இருக்குது. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா அவங்க தனியாக ஒரு இப்போ அந்த கல்ச்சர் வந்து இப்போ அதிகமாக இருக்குது மேம். வெஸ்டர்னில் அந்த மாதிரி இருக்குது, தனியாக சப்ஸ்கிரிப்ஷன் ஒன்லி ஃபார் ஃபேன்ஸ்ன்னு சொல்லிட்டு நிறைய விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்க்ளூசிவாக வீடியோஸ் அப்படின்னு போடுவாங்க. அதை நம்ம பே பண்ணி பார்க்குற மாதிரி இருக்குது. அது இந்தியாவிலேயும் இருந்துட்டு இருக்கு அப்படின்னாங்க. ஆனால் யூடியூப்ல அது இல்லை மேம், தனியாக அதுக்குன்னு ஒரு ஆப் அந்த மாதிரிலாம் இருக்குது. அந்த இஷ்யூ நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இப்போ இந்த கெஸ்ட்டாக வந்து அவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான விஷயங்கள், இந்த மாதிரி வீடியோஸ் போடுறதெல்லாம் இருக்குது அப்படின்றதையும் நிறைய பேர் பார்த்து சொல்லியிருக்காங்க. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இதுக்கப்புறமா தான் இன்னும் கோபம் அதிகமாக இருக்குது, எதுக்கு இவங்களை கூப்பிடணும் அப்படின்னு சொல்லி. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க?
இல்ல இது எனக்கு உண்மையிலேயே எனக்கு அதான் நான் சொன்ன மாதிரி எனக்கு எதுவுமே பிடிக்கல தான். ஓகே. ஸோ விருப்பம் இல்லதான் இந்த மாதிரி விஷயங்கள்ல. நீங்க சொன்ன மாதிரி இது எப்படி இருக்கு அப்படின்னா, எங்கேயோ ஒரு இடத்துல வந்து ஒரு சாக்கடை ஓடிக்கிட்டே இருக்கு. ரொம்ப தள்ளி இருக்கும். குழந்தைகள்லாம் தள்ளி இருக்காங்க. அங்க சாக்கடை ஓடிக்கிட்டு இருக்கு. ஆனா இது வந்து எப்படின்னா, நானே கையை கொண்டு போய் அந்த சாக்கடையில கொண்டு போய் குழந்தைய விட்டுறேன். நாங்களே கொண்டு போய் அந்த எதுக்கு கஷ்டப்படணும், கொண்டு போய் அந்த சாக்கடையில தூக்கி போட்டுறேன் அந்த குழந்தைன்ற மாதிரி இருக்கு. அப்படிதான் இருக்கு இது. ஸோ ஏதோ ஒரு தெரியாத ஒரு விஷயங்கள் நாளைக்கு இன்னைக்கு வந்து நான் ஒரு சீஃப் கெஸ்ட் அவர் நம்மளை பத்தி அந்த தேடும் போது தேடல்கள் இந்த மாதிரி அந்த குழந்தைங்களே நாளைக்கு இவங்க வந்தாங்களே நம்ம ஸ்கூலுக்கு வந்தாங்க அப்படின்னு அவங்க பேசினதையோ அவங்கள பத்தியும் நம்ம தேடும் போது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து நிற்கும். கண்டிப்பா. சோ இது எப்படி நம்ம நல்வழி காட்டுற மாதிரி இருக்கும்? அது நல்ல வழி காட்டுற மாதிரி இல்லையே குழந்தைங்களுக்கு. சோ இது நாமளே கொண்டு போய் நீ ஏமா கஷ்டப்படுற, நானே கொண்டு போய் உன்னை தூக்கி போட்டுறேன் சாக்கடையிலன்ற மாதிரிதான் இருக்கு. சோ அப்படி ஒரு இப்படி ஒரு நீங்க ஒரு அந்த மாதிரி ஒரு நபரை நீங்க கூப்பிடுறதே ஃபர்ஸ்ட் தப்பு தானே. கண்டிப்பா. நீங்க சொன்ன மாதிரி அவங்க என்ன பேசியிருக்காங்க, குழந்தைங்களுக்கு என்ன ஸ்கூல் ரிலேட்டடா ஏதாவது பண்ணியிருக்காங்களா, இல்ல ப்ரோக்ராம்ஸ் ஏதாவது பண்ணியிருக்காங்க, இல்ல ஸ்பீச் கொடுத்துருக்காங்களா, என்ன பண்ணியிருக்காங்க அவங்கன்றதை நம்ம பார்க்கணும்ல. அவங்க இதெல்லாமே முன்னாடியே அவங்க சர்ச் பண்ணி பார்த்துருந்துருக்கணும். அவங்க ஏன் அதை பார்க்கல, ஏன் அதை தவறிட்டாங்க? இதுல என்னன்னா இப்போ இதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா மணி அப்படின்றவங்க ஒருத்தவங்களை இன்ஸ்டா இன்ஃப்ளூயன்சர் கூப்பிட்டு தான் காலேஜ்ல கூப்பிட்டு அது பெரிய இஷ்யூ ஆச்சு. அவங்க கூட ஜஸ்ட் வீடியோ போட்டிருக்காங்க அப்படின்றது இருந்துச்சு. ஆனா இப்போ வந்து இந்த கேர்ள் அவங்க வந்து பாத்தீங்கன்னா தனியா இந்த ஒன்லி ஃபார் ஃபேன்ஸ் அப்படின்னு பண்றதா இருக்கட்டும், அவங்க போட்டோஸ் வந்து பாத்தீங்கன்னா மாணவர்கள் தவறான வழியில கொண்டு போற மாதிரி இமேஜஸ் இருக்கிறதா இருக்கட்டும், இந்த மாதிரி இருக்குது. இது இவ்வளோ வந்து ஒரு ஒரு ஸ்கூல் வந்து பாத்தீங்கன்னா இவ்வளோ அளவுக்கு இறங்கி போறது. இல்லைன்னா ஸ்கூல்ஸும் இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஃபேம் கிடைக்கணும், இந்த மாதிரி இன்ஸ்டால வந்து நல்லா பிரபலமா இருக்கிறவங்க கூட்டு வந்தா நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இதுவாகும், இல்லைன்னா வெளியில இருந்து பாக்குறது மூலமா அட்மிஷன் வருமோ அப்படின்ற ஒரு கண்ணோட்டமும் பார்க்கப்படுது. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? இது எப்படிங்க பார்க்க முடியும்? இது எப்படி நம்ம நல்லதா யோசிக்க முடியும்? நீங்க இன்ஃப்ளூயன்ஸ் பண்றவங்களை வந்து ஸ்கூலுக்கு அழைக்கிறது நீங்க என்ன துணி கடையா வச்சிருக்கீங்க, இல்ல அழகு நிலையம் திறக்கிறீங்களா, இல்ல ஹோட்டல் வச்சிருக்கீங்களா? இது வந்து கல்விங்க. ஒரு ஒழுக்கம் இருக்கிற இடத்துல ஒழுக்கம் முழுசா அடங்கி இருக்கிற அந்த கல்வி கொடுக்குற இடத்துல எப்படி நீங்க அந்த மாதிரி ஆளுங்களை கூப்பிடுவீங்க? இது வந்து ஒரு இன்ஃப்ளூயன்சரை வந்து நீங்க ஒரு ட்ரெஸ் கடைக்கு இன்வைட் பண்ணலாம், ஒரு பியூட்டிஷியன் அவங்க ஒரு பியூட்டி பார்லர் ஓப்பன் பண்றாங்கன்னா இன்வைட் பண்ணலாம். இதுக்கு எப்படி நீங்க அவங்களை இன்வைட் பண்ணுவீங்க? இல்ல ஹோட்டல்ல ஓப்பன் பண்ணினா அவங்களுடைய வீடியோஸ் நிறைய பார்ப்பாங்க, நம்மளோட உணவகத்துக்கு நிறைய பேர் வருவாங்கன்னு நினைச்சிட்டு நீங்க அதுக்கு இன்வைட் பண்ணலாம். நீங்க வந்து கல்வித்துறைக்கு அவங்களை இன்வைட் பண்றதே ஃபர்ஸ்ட் தவறு இல்லையா? அது எப்படி நீங்க அவங்களை இன்வைட் பண்ணுவீங்க? இன்வைட் பண்ணக்கூடாது. இன்னொன்னு பாத்தீங்கன்னா அவங்க பேசுற அந்த ஸ்பீச் நான் கேட்டிருந்தேன், ஸ்கில்ஸ் பத்தி பேசியிருந்தாங்க. அந்த ஸ்கில்ஸ் பத்தி பேசுனது வந்து நான் உண்மையிலேயே நான் கண்டிக்கிறேன். ஸ்கில்னா என்ன? அவங்க வந்து ஏதாச்சும் தெரிஞ்சிருக்கும் அவங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஒரு திறமை, அவ்வளவுதான். அறிவு வேற, திறமை வேற. சரிங்களா? நமக்கு கல்வி அறிவு தான் வேணும். கல்வி வந்து ஒரு பேஸ். அந்த பேஸ் இருந்தாதான் அதுக்கு மேலதான் நீங்க வந்து திறமையை வைக்கணும். கண்டிப்பா. அந்த திறமையை மட்டும் வச்சுட்டு ஒண்ணுமே பண்ண முடியாது வாழ்க்கையில. அந்த பேஸ் இருக்கணும். கல்வி தான் நமக்கு முக்கியமே. நமக்கு அந்த திறமை கூட கல்வி இருந்தா வளர்த்து கொள்ளலாம். கல்வி எதுக்கு ஸ்கூல்ல கூட நம்ம மாணவர்களை வந்தியும் இருக்கட்டும், நம்ம பெற்றோர்களா இருக்கட்டும், படி படி படின்னு சொல்லணும். திறமை ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். ஸ்கில் ஆட்டோமேட்டிக்கா நமக்கு குழந்தைங்களுக்கு வந்துடும். ஒரு அப்பா வந்து ஒரு முடி திருத்தகம் வச்சிருக்காரோ, இல்ல ஒரு மெக்கானிக் ஷெட் வச்சிருந்தா அதை பார்த்து அந்த பையன் ஆட்டோமேட்டிக்கா பைக்கெல்லாம் அவனை ரிப்பேர் பண்ணிடுவான். அதுக்காக உனக்கிட்ட ஸ்கில் இருக்கு, நீ படிக்க வேண்டாம், உனக்கு ஒரு ஷெட் வச்சு கொடுத்துறேன்னு யாராலும் சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. ஏன்னா கல்விதான் நமக்கு அடிப்படை. ஒரு பானை குயவரா இருக்கட்டும், அவர் நல்ல பானை அந்த பாத்திரம் இந்த குழந்தை பானை செய்யும். அதுக்காக நீ பானை செஞ்சே பிழைச்சிக்கோப்பா, உனக்கு நல்லா ஸ்கெய்ற, உனக்கு நல்லா ஸ்கில் இருக்குன்னா அது வாழ்க்கையா? அது கிடையாது. நீ நல்லா ஒரு அப்பா வந்து ஆட்டோ ஓட்டுறாரு அப்படின்னா பையனும் எடுத்து நான் ஒரு காலேஜ் படிக்கும் போது பார்ட் டைமா எடுத்து ஆட்டோ ஓட்டிட்டு போற எவ்வளவோ மாணவர்கள் இருக்காங்க. எங்க அப்பாவோட ஆட்டோ தான், நான் எடுத்து ஓட்டிட்டு போறேன். எங்க அப்பாவோட கார் தான், அவர் டிரைவரா இருக்காரு, நான் நைட்ல எடுத்து ஓட்டுறேன். அதுக்காக நீ நல்லா டிரைவரா இருக்க, நல்லா ஆட்டோமேட்டிக்கா உனக்கு டிரைவிங் ஸ்கில் வந்துருச்சு, நீயும் 2 கால் டாக்ஸி ஓட்டு அப்படின்னு சொல்லிட்டு எந்த பெற்றோர்களா சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. கல்வி இருக்கணும். இப்ப சமீபத்துல பாத்தீங்கன்னா நடிகர் சிவகார்த்திகேயன் அவர்கள் வந்து ஒரு முதல்வருடைய நிகழ்ச்சியில பேசியிருக்காரு. நடிப்பே இல்லைனாலும் எனக்கு பரவாயில்ல, என் கையில 2 டிகிரி இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. எவ்வளவு நல்ல வார்த்தைகள் அது. கல்விதான் முக்கியம். எப்பவுமே கல்வி இருந்தால் நம்மளால வாழ்க்கையில எதை வேணாலும் ஜெயிச்சிடலாம். சோ அந்த அம்மா பேசுனதே ஃபர்ஸ்ட் தவறு. இன்னைக்கு வளர்ந்து வரும் அந்த குழந்தைகள் கிட்ட போயிட்டு, அந்த குழந்தைகள் தான் எதிர்காலமே, அவங்க கிட்ட போயிட்டு நீங்க ஸ்கில் இருக்குன்னா என்ன ஸ்கில்? போன் பாக்குறது ஒரு ஸ்கில், அதுல டான்ஸ் ஆடுறத பத்தி ஆடுறது ஒரு ஸ்கில்,
அதுல பேசுறத பார்த்து இமிட்டேட் பண்றது ஒரு ஸ்கில்லு. இவங்க ரீல்ஸ் போட்டு அதை பார்த்து உடனே இமிட்டேட் பண்ணி வர மோனிகா சாங்குக்கு ஆடுறது ஒரு ஸ்கில்லு. ஸோ அந்த ஸ்கில்லு லைஃப் ஆயிடுமா? கண்டிப்பா ஆகாது. ஸோ எஜுகேஷன் இருக்கணும். யாருமே வந்து ஸ்கில்லால மட்டுமே வந்து உயர்ந்து போறதெல்லாம் சரித்திரமே கிடையாது. கண்டிப்பா கல்வி முக்கியம். அதனால அவங்க பேசுனதே ஃபர்ஸ்ட் தவறு. அந்த கூற்றை யாராலுமே ஏத்துக்க முடியாது. ஒரு மனிதனுக்கு, ஒரு குழந்தைக்கு கல்வி மிகவும் மிகவும் முக்கியம். ஸோ அந்த கல்வியை பத்தி அவங்க தாழ்த்தி, இது சுதந்திர நாடு, நீங்கள் திறமையை வளர்த்து, உங்களுக்கு திறமை இருந்தால் எப்படி வேணாலும் வாழலான்றது என்ன அது அர்த்தம்? அது ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட, ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட அப்படி பேசலாமா? ஏற்கனவே நம்ம பசங்கள்லாம் வந்துட்டு பாத்தீங்கன்னா நல்லது கடுகளவு, கெட்டது பூசணிக்காய் அளவுல தான் மைண்ட்ல இருக்கு எல்லாரும் மனசுலயும். இப்ப சோஷியல் மீடியா எல்லாமே அதுல அந்த கடுகையும் நீங்க அழிக்கிறதுக்கு தான் பேசுறீங்க. பூசணிக்காய் அளவு கெட்டதா இருக்கு, அதை எடுத்துட்டு வந்து பசங்க முன்னாடி வச்சுக்குவாங்க. இதுதான் நம்ம மைண்ட் ஃபுல்லா இருக்கோ சொல்லிட்டாங்க. நமக்கு ஸ்கில் இருக்கு அப்படின்றது ஸ்கூல்லே சொல்லிட்டாங்க. சீஃப் கெஸ்டே சொல்லிட்டாங்க, எனக்கு வந்து இதுதான் ஸ்கில்லு, எனக்கு டான்ஸ் ஆடுறது தான் ஸ்கில்லு, எனக்கு டான்ஸ் கிளாஸ்ல மட்டும் விடு, எனக்கு இதுதான் வேணும், எனக்கு இதான் பிடிக்கும்னா இட்ஸ் எல்லாமே அது வந்து ஒரு எக்ஸ்ட்ரா கரிக்குலர். அது ஒரு குழந்தை நன்றாக நடனம் ஆடும், அது எக்ஸ்ட்ரா கரிக்குலர். அந்த நடனத்தை மட்டுமே சார்ந்து இருக்க முடியாது. கண்டிப்பா. அது இப்ப இருக்கிற ஜென்ரேஷன்ல எஜுகேஷன் இஸ் வெரி மஸ்ட். ஸ்கில்ஸ் மட்டும் வச்சு ஒண்ணுமே பண்ண முடியாது. உங்களுடைய ஒரு ஈவன் ஒரு சினிமா போட்டோகிராஃபியா இருக்கட்டும், ஒரு போட்டோக்கு ஒரு டைரக்டர் ஆகட்டும், அவங்க கூட பாத்தீங்கன்னா அவங்களுக்கு உரிய அந்த பட்டறை லெவல் படிச்சுட்டு தான் வராங்க. கூத்து பட்டறையில படிச்சுட்டு வரவங்க தான் இன்னைக்கு பெரிய டைரக்டராகவே இருக்காங்க. எல்லாத்துக்குமே ஒரு பேஸ் எஜுகேஷன் தான். ஸோ அது இல்லாம வாழ்க்கையில வந்து எதையுமே நம்மளால சாதிக்க முடியாது. இப்போ இவ்வளவு விஷயங்கள் பேசணும், ஸ்கூல்ல அவங்களை கூப்பிட்டது அது எல்லாமே. அதை தாண்டி வந்து பாத்தீங்கன்னா அவங்க தனியா வந்து ஒன்லி ஃபார் ஃபேன்ஸ்ன்னு சொல்லிட்டு வீடியோஸ் போடுறாங்க. அந்த ஆன்லைன் ஸ்ட்ரிப்பிங்ன்ற விஷயம் இருக்குது இல்லை மேம், அது இங்க பேன் அப்படின்னு சொல்லப்படுது. ஆனா அதுக்காக தனியா ஆப்ஸ்லாம் நிறைய இது பண்ணுது. இதுக்கு அரசாங்கம் ஒரு ஒழுங்குமுறை கொண்டு வரதா இருக்கட்டும், இல்லை என்ன மாதிரியான சட்டங்கள்னா இதை எப்படி தவிர்க்கிறது மேம் அந்த விஷயம்? ஏன்னா ஒன்ஸ் நம்ம அந்த மாதிரி ஆப்குள்ள போயிட்டோம்னா அது ஏஜோ இல்லை அதெல்லாம் அதிகமா பார்க்க முடியறது இல்லை. நிறைய விஷயங்கள் வச்சு எப்படி உள்ள போலான்ற அளவுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கு. ஒரு ஆப் வந்து பேன் பண்ணிருக்குன்னா கூட இதை தவிர்க்கிறதுக்கு இந்த மாதிரி ஆப்ஸ் நிறைய இருக்குது. கேமிங் ஆப்ஸ் கூட நம்ம சொல்லலாம். இதுக்கு ஏதாச்சும் இருக்குதா மேம் வழிமுறைகள்? இதுக்கு ஏதாச்சும் ஒழுங்குபடுத்துறதுக்காக? ஒழுங்குபடுத்தி தான் ஆகணும். டெக்னாலஜிக்கலா பாத்தீங்கன்னா தொழில்நுட்ப வகையில பாத்தீங்கன்னா ஸ்டாப் பண்ணி தான் ஆகணும். ஃபார் எக்ஸாம்பிள் டிக்டாக்கை பேன் பண்ணிடணும். ஏன்னா அதால நிறைய ஒரு லெவலுக்கு மேல பாத்தீங்கன்னா நிறைய என்ன நிறைய பேட் நமக்கு வழிதான் காட்டுச்சு. ஆமா, வீடியோஸ் எல்லாம் போட்டு நெகட்டிவ் தான் அது குழந்தைங்களுக்கு போய் சேர்ந்தது. ஸோ அந்த மாதிரி டிக்டாக்கை பேன் பண்ண மாதிரி, அதுக்கப்புறம் இந்த கேம்ஸ் நிறைய சில பர்டிகுலர் கேம்ஸ்லாம் வந்து கூட பேன் பண்ணினாங்க. ஸோ அந்த மாதிரி இதையுமே பண்ணணும். இந்த மாதிரி இது நானும் கேள்விப்பட்டேன். நம்ம பே பண்ணினவங்க மட்டும்தான் அவங்களோட வீடியோஸை பர்சனலா பார்க்க முடியும். ஸோ இந்த மாதிரி நிறைய இருக்கு. இதெல்லாமே வந்து பேன் பண்ணணும். அது டெக்னாலஜிக்கலா நம்ம அரசாங்கமும் அதுக்கான உரிய முயற்சி எடுத்து, ஸோ இது எதெல்லாம் நமக்கு சார்ந்தது இல்ல, நல்லது இல்லைன்றத நம்மளும் கொண்டு போய் அரசாங்கத்துக்கிட்ட கொடுத்து இதெல்லாம் உடனே இமீடியட்டா ஸ்டாப் பண்ணணும். இல்லைன்னா இது குழந்தைங்களுடைய வந்து மனநிலைமை ரொம்ப ரொம்ப பாதிக்கும் இதெல்லாம். ஏன்னா அதான் சொன்னேனே, நமக்கு நல்லது இப்பெல்லாம் மனசுல, குழந்தைங்களுக்கூட மனசுல கடுகளவு தான் இருக்குது. எவ்வளவு சீக்கிரம் நம்ம தவிர்க்க முடியணுமோ, அவாய்ட் பண்ணணுமோ, இது எல்லாமே நம்ம சீக்கிரத்துல அதுக்கான முடிவு எடுக்கணும். ஏன்னா இப்போ குழந்தைங்களாம் ரொம்ப அந்த சோஷியல் மீடியால வந்து ரொம்ப அடிக்ட் ஆயிட்டாங்க. இப்போ கூட நான் பார்த்தேன், ஒரு 1.5 வயசு குழந்தை கூட ஃபோன் பார்த்துட்டு தான் சாதம் ஊட்டுறாங்க. நமக்கும் வந்து வேலை குறைஞ்சிடுது, நமக்கும் வந்துட்டு சீக்கிரம் சாப்பிட்டுட்டா போதும் குழந்தை நினைச்சிட்டு அந்த நம்மளே தான் அந்த குழந்தைக்கு வழிகாட்டுறோம். நீ போனை பார்த்துட்டு சாப்பிடு அப்படின்னும் போது அடுத்த அந்த குழந்தை அந்த போனை தான் கேக்குது. சோ அது 1 வயது குழந்தை முதல் வந்து பாத்தீங்கன்னா இந்த பிரச்சனை நம்மளாதான் அது கை. இன்னொன்னு அதுல ரைம்ஸ் பார்த்தா பரவாயில்ல, இப்ப எல்லாமே ரீல்ஸ் ஸ்க்ரால் பண்ண தொடங்கி. ஆமா, அதுங்களே இந்த குழந்தைங்களே பாத்தீங்கன்னா ஸ்க்ரால் பண்ணி பாக்குது. நான் நிறைய இடத்துல அதையுமே பார்த்திருக்கேன். சோ நம்மளே வந்து அது குழந்தைங்களை வந்து நம்மளே கொண்டு போய் தான் நீயே போனை பாருன்னு சொல்றோம் நம்ம. சோ அதனால சில விஷயங்களை வந்து ஏன்னா அந்த குழந்தைக்கு தெரியாது, எல்லாமே ஸ்க்ரால் பண்ணும் போது சில விஷயங்களும் வந்து அது கண்ணு முன்னாடி நிக்குது. ஸோ இதெல்லாமே வந்து நம்ம அவாய்ட் பண்ணணும். எவ்வளவு சீக்கிரம் அவாய்ட் பண்ண முடியுமோ பண்ணணும். இந்த மாதிரி இந்த டிக்டாக் பேன் பண்ண மாதிரி இந்த மாதிரி சில ஆப்ஸ் எல்லாமே பேன் பண்ணணும். ஃபர்ஸ்ட் பெர்மிஷனே கொடுக்க கூடாது. கொடுத்ததுக்கு அப்புறம் தானே இந்த பிரச்சனை வருது. ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி சில ஆப்ஸை வந்து பெர்மிட்டே பண்ணக்கூடாது. கண்டிப்பா அது பெர்மிட் பண்ணனால தான் இந்த பிரச்சனை வருது. நீங்க முதல்ல அதை தவிர்க்கணும். இதெல்லாமே ஸோ இதெல்லாமே செஞ்சா நிறைய விஷயங்கள் வந்து நம்ம தவிர்க்கப்படலாம். ஸோ நிறைய விஷயங்களை எங்களுக்கு இன்னைக்காக எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. ரொம்ப நன்றி மேம். தேங்க்யூ.